ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரிஸ்ல கிளாஸ் 64 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதுல கிளாஸஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேக்ஸ் ரீசனிங் பிவைக்யூ சீரிஸும் கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க, ரொம்ப டிஃப்ரெண்டாவே இருக்கும், கவனிங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ABCD என்பது ஒரு செவ்வகம் மற்றும் ABE என்ற முக்கோணத்தின் E என்ற உச்சி CD யில் உள்ளது. AB = 5 சென்டிமீட்டர் மற்றும் முக்கோணத்தின் பரப்பளவு 10 சதுர சென்டிமீட்டர் எனில் செவ்வகத்தின் சுற்றளவு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை நான் டயக்ராமா வரைகிறேன். அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். பாருங்க, ABCD அப்படிங்கிறது ஒரு செவ்வகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒரு செவ்வகம். நான் எப்படி வச்சுக்கிறேன் அப்படின்னா, இது A, இது B, இது C, இது D அப்படின்னு செவ்வகத்துக்கு பேர் கொடுத்துட்டு இது ஒரு செவ்வகம். செவ்வகம் அப்படின்னா என்ன ஆகும்? இதுவும் இதுவும் ஈக்குவல், இதுவும் இதுவும் ஈக்குவல் இல்லையா? ஸோ அடுத்து பாருங்க, ABEங்கிறது எனக்கு தெரியாது. ABE அப்படிங்கிற முக்கோணத்தோட E அப்படிங்கிற உச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த உச்சி CD-ல இருக்கா? ஓகேங்களா? அப்ப என்ன அர்த்தம்? இந்த ரெண்டையும் மெர்ஜ் பண்ற மாதிரி இங்க இருந்து ஒரு முக்கோணம், அது எப்படி வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா இப்படி இருக்கலாம். ஓகேவா? ஸோ எப்படி வேணா வரலாம். ஸோ அதாவது என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு எட்ஜையும் மேட்ச் பண்ணி இங்க ஒரு புள்ளி வருது, நான் இந்த புள்ளி தான் வச்சுக்கிறேனே. ஓகேவா? ஸோ இந்த புள்ளி எடுத்துக்கிறேன். பாருங்க, இதை அழிச்சிடுறேன் வேணா. அந்த முக்கோணம் இப்படிதான் இருக்கணும், அது வந்து ரைட் ஆங்கிள் இப்படி எதுவுமே சொல்ல கிடையாது. ஓகேவா? நான் அதனால எப்படி வேணா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த முக்கோணத்தை நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்படிதான் இருக்கு அந்த முக்கோணம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த உச்சி அப்படிங்கிறது E, ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி CD-ல தான் E அப்படிங்கிறது இருக்கு. ஸோ கொடுத்துட்டாங்க. அடுத்து AB 5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த ரெண்டு இருக்கு இல்லையா, இதோட வேல்யூ 5. அப்ப என்ன அர்த்தம்? இந்த செவ்வகத்தோட நீளம் அப்படிங்கிறது 5, இந்த CD அப்படிங்கிறதும் 5. அடுத்து முக்கோணத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கோணத்தோட பரப்பளவு. ஸோ முக்கோணத்தோட பரப்பளவு இங்க ஒரு பக்கம் கொடுத்துட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் முக்கோணத்தோட பரப்பளவை ½ BH அப்படின்னு எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதோட வேல்யூ 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ½ இன்டூ B யோட வேல்யூ என்ன? B வந்து இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, அதாவது முக்கோணத்துல இது அடிப்பக்கம். ஓகேவா? அகலத்துக்கும் அடிப்பக்கத்துக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. முக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த AB அப்படிங்கிறது தான் அடிப்பக்கம், அதுதான் BM மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? அடிப்பக்கம் 5, உயரம் நமக்கு தெரியாது, அது அப்படியே வச்சுக்கலாம், 10ன்னு வரும். ஆக்சுவலா உயரம் அப்படின்னா என்ன பாருங்க, இங்க இருந்து இந்த இடம் இருக்கு இல்லையா, இதை மேட்ச் பண்றது தான். இந்த இடத்துல இருந்து இந்த பாயிண்ட்டை வந்து அந்த அடிப்பக்கத்தை தொடுறது தான் உயரம். அந்த உச்சியில இருந்து அடிப்பக்கத்தை தொடுறது தான் உயரம். இந்த உயரம் எதுக்கு ஈக்குவல்? பாருங்க, இதுவும் இதுவும் சேம் லென்த் தான். அந்த முக்கோணம் எப்படி இருந்தாலுமே அந்த செவ்வகத்தோட அகலத்துக்கும் அந்த முக்கோணத்தோட உயரமும் ரெண்டும் சேமா தான் இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த உயரம் கண்டுபிடிச்சா செவ்வகத்தோட அகலம் என்னன்னு தெரிஞ்சிடும். அதனாலதான் இப்படி போட்டிருக்கேன். இப்ப H மட்டும் இந்த சைடு வைங்க, மீதி எல்லாம் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணுங்க. டிவைடட் பைல இருக்கிறது மல்டிப்ளைல போகும், மல்டிப்ளைல இருக்கிறது டிவைடட் பை வரும். ஓகேவா? சோ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா H ஓட வேல்யூ 4. அதாவது அந்த முக்கோணத்தோட உயரம் இருக்கு இல்லையா, அது 4. ஸோ உயரம் 4னா அந்த செவ்வகத்தோட அந்த அகலமும் 4 தான். புரியுதுங்களா? ஸோ இப்போ அந்த அளவு எல்லாமே கண்டுபிடிச்சிட்டேன். அதாவது அந்த அளவு என்னது? அகலம் 4, ரெண்டு சைடும் 4, அந்த நீளம் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சைடும் 5. இப்ப கேள்வி, செவ்வகத்தின் சுற்றளவானது. சுற்றளவுனா என்ன அர்த்தம்? சுத்தி வர்ற பக்கத்தை கூட்டணும். பாருங்க, 5 5 10 10 18ன்னு வருது. ஸோ அந்த செவ்வகத்துக்கான சுற்றளவு பாத்தீங்க அப்படின்னா 18 சென்டிமீட்டர். ஓகேவா? ஒரு செவ்வகம் கொடுத்துருக்காங்க, அந்த செவ்வகத்துக்குள்ள ஒரு முக்கோணம் மாதிரி கொடுத்து அந்த முக்கோணத்தோட வேல்யூஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு என்ன பண்ணிக்கணும், அந்த வெளிப்பக்கம் இருக்க அளவு கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா செவ்வகத்தோட சுற்றளவு அப்படிங்கிறது ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இரு எண்களின் மீப்போவா 12, அவற்றின் வித்தியாசம் 12, அந்த எண்களை காண்க. அதாவது ரெண்டு நம்பரோட HCF கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ HCF 12, ரெண்டு நம்பரோட வித்தியாசம், அதாவது அந்த ரெண்டு நம்பரையும் கழிச்சிங்க அப்படின்னா 12ன்னு கிடைக்குமா? ஓகேங்களா? ஸோ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிச்சா 12ன்னு கிடைக்கும். அந்த நம்பரான XY என்னென்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன பண்ணிக்கலாம், ஆப்ஷன்ல இருந்து
எடுத்துக்கலாம். ஒவ்வொரு ஆப்ஷனா எடுங்க. 66, 78. ஸோ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை கழிங்க, 12ன்னு வருது. ஓகேவா? அடுத்த ஆப்ஷன் பி கழிங்க. 82ல இருந்து 70 கழிச்சிங்கன்னா 12. ஸோ ஆப்ஷன்ல ஒவ்வொன்றும் என்னதான் கிடைக்குது உங்களுக்கு? வித்தியாசம் 12 தான் கிடைக்குது. 106 - 94 12. அடுத்து ஆப்ஷன் டி 96 - 84 = 12. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு? எல்லா கண்டிஷனும் இந்த கண்டிஷன் இருக்கு இல்லையா, x - y = 12 அப்படிங்கிற கண்டிஷனை எல்லா ஆப்ஷனும் பூர்த்தி பண்ணுது. அப்ப என்ன பண்ணிக்கணும்? அதோட HCF 12ன்னு எது கிடைக்குதோ அதுதான் ஆன்சர். எல்லாத்துக்குமே கண்டிப்பா உங்களுக்கு 12ன்னு கிடைக்காது. ஓகேவா? ஸோ HCF 12னா என்ன அர்த்தம்? இருக்கிற 2 நம்பருமே 12ஆல கம்பல்சரியா டிவைட் ஆகணும். அதாவது மீதி 0 வர்ற மாதிரி டிவைட் ஆகணும். இப்போ 78 அப்படிங்கிறது 12ஆல முழுசா டிவைட் ஆகாது, 6.5ன்னு வரும். 66 அப்படிங்கிறது 12ஆல முழுசா டிவைட் ஆகாது, 5.5ன்னு வரும். 82ம் 12ஆல டிவைட் ஆகாது, 70ம் 12ஆல முழுசா டிவைட் ஆகாது, 106ம் டிவைட் ஆகாது, 94ம் டிவைட் ஆகாது. பட் 96 12ஆல முழுசா டிவைட் ஆகும் 8 டைம், 84 12ஆல முழுசா டிவைட் ஆகும் 7 டைம். அப்ப என்னதான் ஆன்சர்? ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகேவா? ஏன்னா அவங்க கொடுத்திருக்க 2 கண்டிஷனையுமே சாட்டிஸ்ஃபை பண்ற எந்த ஆப்ஷன் வருதோ அதுதான் ஆன்சர். ஒரு சில இடத்துல 12ன்னு வித்தியாசம் வராமையே உங்களுக்கு ஒரு சிலது கொடுத்துருப்பாங்க. அப்ப அந்த ஆப்ஷனை ஒமிட் பண்ணிருங்க. பட் இந்த இடத்துல 4மே வித்தியாசம் 12 தான் கிடைக்குது. ஆனா HCF கண்டுபிடிக்கும் போது ஒண்ணுக்கு மட்டும் தான் 12ன்னு கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா டி. ஒவ்வொன்றுக்கும் HCF எடுத்து கண்டுபிடிக்கணும், அந்த டானா வகுத்தல் போட்டு கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட்ல போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 12ல இது எல்லாமே டிவைட் ஆகுமா? ஸோ 12ஆம் வாய்ப்பாடு பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் எத்தனை டைம் தான் வரும்? 9க்குள்ள தான் வரும். அதாவது 12 × 9 இந்த டைம் மாதிரி தான் வரும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க பார்த்தா போதும். ஸோ 12ஆம் வாய்ப்பாடு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்க ஈஸியா இது வரும் இது வராது அப்படிங்கிறத நீங்க ஒமிட் பண்ணிடலாம். டிவைட் பண்ணி பார்த்துட்டு இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. 501 × 505. இந்த 505 அப்படியே வச்சுக்கிறேன். 501 500 + 1ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளா மல்டிப்ளை பண்றதுக்காக ஸோ இப்போ 500 இதை உள்ள கொண்டு போங்க. 505 × 500 + 501. ஸோ இப்போ இதை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க, 505 5ஆல பெருக்குங்க. என்ன கிடைக்கும்? 25 25 2 0. அதுக்கப்புறம் இந்த 505 கூட்டுங்க. அவ்வளவுதான். ஸோ ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும். என்ன வரும்? 3 5 2. அப்ப உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேவா? இல்லைன்னா என்ன பண்ணணும்? 505 × 501ன்னு போட்டு என்ன பண்ணிக்கணும்? பெருசா பெருக்கிட்டே இருக்கணும். ரொம்ப சிம்பிளா இந்த மாதிரி முழு நம்பர், அதாவது ஒரு மாதிரி ரவுண்ட் ஆஃப் 0 எல்லாம் வர்ற மாதிரி ஒரு நம்பராகவும் சின்னதா இருக்க மாதிரி ஒரு நம்பராகவும் பிரிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆட் பண்றது தான் வரும். ஸோ ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து அதை பெருக்கி முடிச்சிடலாம். இல்லைன்னா ரொம்ப நேரம் அதை பெருக்கிட்டு இருக்க மாதிரி வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், x² - 1 / x + 1 = 4 எனில் x இன் மதிப்பு. சிம்பிளிஃபிகேஷன் பாருங்க. x² - 1² வச்சுக்கோங்க. என்ன மாதிரி இருக்கு? a² - b² ஃபார்மேஷன்ல இருக்கா? அப்ப இதை எப்படி எழுதலாம்? a + b × a - b ன்னு எழுதலாம். அப்ப x + 1 × x - 1ன்னு எழுதலாம். டிவைடட் பை x + 1 = 4. x + 1 அடிஞ்சிரும். அப்ப x - 1 = 4. -1 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணா +1ன்னு ஆகும். அப்ப 4 + 1 5. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இந்த இடத்துல என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா இயற்கணித ஃபார்முலா, அதாவது அல்ஜிப்ரா ஃபார்முலா யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மிதிவண்டியின் விலை, அதாவது என்ன கொடுத்திருக்காங்க? 1500 என்று குறிக்கப்பட்டுள்ளது அப்படின்னாலே குறித்த விலை அப்படின்னு அர்த்தம். அதை வித்தாங்க. எவ்வளவுக்கு வித்தாங்க? விற்ற விலை 1350. ஸோ அந்த இடம் நஷ்டம் கொடுக்கல, இந்த இடத்துல தள்ளுபடின்னு பண்ணிருக்காங்க. அப்ப 1500 ரூபாய்க்கு குறிக்கப்பட்டு இருந்ததை ஒரு அமௌண்ட் தள்ளுபடின்னு சொல்லி 1350 ரூபாய்க்கு வித்திருக்காங்க. அப்ப அந்த அமௌண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ குறித்த விலையில இருந்து விற்ற விலையை கழிங்க 150 ரூபா. இதுதான் தள்ளுபடி அமௌண்ட். அவங்க கேட்கறது தள்ளுபடி சதவீதம். சோ என்ன பண்ணணும்? எதோட சதவீதம் கேட்கறாங்களோ அந்த வேல்யூ மேல டிவைடட் பை, இந்த இடத்துல தள்ளுபடி அப்படிங்கிறது குறித்த விலையில தான் கொடுப்பாங்க. அப்ப 1500 கீழே இன்டு 100. இது சதவீதத்தை குறிக்கும். சோ 1 0 அடிஞ்சிரும், 150 அடிஞ்சிரும். அப்ப 10% அப்படிங்கிறது தான் அந்த தள்ளுபடி சதவீதம். ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சோ இது வந்து
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக்ல வரக்கூடியது. ஸோ குறித்த விலையிலேருந்து விற்ற விலையை கழிச்சாதான் உங்களுக்கு தள்ளுபடி என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கான சதவீதம் போடணும். ஓகேவா? இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.